சோனா வா வா. வாங்க சார் வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். சொப்னா தங்கமான பொண்ணு. தங்கத்தை யாராவது சாக்கடையில போடுவாங்களாமா? அப்பா என்ன பேசணுமோ அத பேசுங்க. ஸ்ட்ரைட்டா வர்றேன் மேடம். எங்களுக்கு சொப்னா சொல்றதில் உடன்பாடு இல்லை, பிடிக்கல. இந்த மேரேஜ் ப்ரப்போசல் வேண்டாம். என்ன சார் இது? ஆமா, நீங்க இந்த இடத்தை லீஸ்க்கு யூஸ் பண்றதா கேள்விப்பட்டேன். நந்தனம் கிட்ட மெயின் ரோட்ல எனக்கு ஒரு பெங்களா இருக்கு. அது உங்க பையன் பேர்ல லீஸ் எழுதுறேன். ஒரு பைசா வேண்டாம். என் பொண்ணை விட்டுட சொல்லுங்க. என் ஒரே பையனுக்கு உங்க ஒரே பொண்ணு வைஃபா வரதை விட சந்தோஷம் அந்த பங்களா கொடுத்துருமா? புரியுது புரியுது. கேஷா கேக்குறீங்கன்னு புரியுது. 20 லட்சம் ஒரே செக்கா கழிக்கிறேன். என் பொண்ணை விட முடியுமா? யோசிங்க. ஓ, அந்த 20 லட்சம் ஏன் ரூபான்னா அதுக்கு மேல இந்த 1 ரூபாய் வைக்கிறேன். 20 லட்சத்தி 1. உங்க பொண்ணை எனக்கு கொடுத்துருங்க. ஆண்டி அசத்திட்டீங்க ஆண்டி. 1947ல பிறந்திருப்பீங்க, அதான் இப்படி சொல்றீங்க. 1977ல பிறந்த உங்க பையன் கிட்ட கேட்டு பாருங்க. எஸ் சொல்லுவா. ஐ நோ இந்த காலத்து பசங்களோட சைக்காலஜி. மேடம் ஜீவா வந்தாச்சு. அதோ அவனே வரான். அவனே கேளுங்க. அந்த 77 இந்த 47க்கு தான் பிறந்துச்சு. சிட் டவுன். இப்ப பாரு. ஒரே பேச்சு. 20 lakhs 20 லட்சம் ஒரே செக்கா தர்றேன். சொப்னாவை மறந்துட முடியுமா? சூப்பர். நான் சொல்ல ஜீவா நான் சொன்னல. எஸ் எஸ் எஸ். 30 லட்சம் 30 லட்சம் கொடுத்தா மறந்துடுறேன். ஒரே பேமெண்ட். என்னடா இப்படி கவுத்துட்டாரு? சி இவ்வளவுதானா நீ? என்ன விடு. உங்க அம்மா உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு விலை வெறும் 30 லட்சம் தானா? தப்பு. அம்மா வச்சிருக்கிற நம்பிக்கை, இந்த ஜீவா மேல வச்சிருக்கிற லவ், ரெண்டும் சேர்த்துதான் 30 லட்சம். ரொம்ப குறைவு. இந்தாங்க, உங்க பையன் கிட்ட நீங்களே கொடுத்துருங்க. நான் எப்பவும் பிசினஸ்ல கரெக்டா இருப்பேன். நான் எப்பவும் கரெக்டா இருப்பேன். 30 லட்சமும் என் பொண்ணு எனக்கு லாபம். கமான். இந்த காலத்து காதல் எல்லாம் பலூன் மாதிரி. ஒரு சின்ன ஊசி வச்சு குத்தினா போது படார்னு வெடிச்சிடும். சொப்னா, இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப சேஃபா பெட்ல தானே விழுந்தாரு. அந்த மாதிரி அடிபடாம விழுந்த அழுது ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வா. மஞ்சு, இத நாம செலிப்ரேட் பண்ணோம். நம்ம வீட்டு நாய்க்கெல்லாம் பிரியாணி பண்ண சொல்லு. அதுல ஒரு பிளேட் எனக்கு எடுத்து வை. ஓகே? சரிங்க, பண்ண சொல்லுங்க. நடைய இது நடைய. இதாம்ல ஓம் முருகா லாட்ஜி. இங்கதான் எங்க அம்மா கூட்டி கழிச்சு பெருக்கிட்டு இருக்காங்க. அக்கௌண்டன்டா? ஸ்வீப்பர் வா. ஒவ்வொருல போய் பாருங்களேன். வீரபாண்டிய பட்டணம் போய் பாருங்களேன். தெப்பகுளம் பக்கத்துல இருக்கிற எல்லா லட்சம் தேடுங்களேன். வெறுங்கைய வீசிட்டு வந்து நிக்காதீங்க. எவன் அவனை புடிச்சிட்டு வரானோ அவனுக்கு தங்க வாட்சும் தங்க பிரேஸ்லெட். பேரு ஆனந்தி, வயசு 25. ஜீவா, பையில என்ன? பணம். ஓப்பா, இவனுக்கு எப்பவும் விளையாட்டு தான்.
இன்னில இருந்து இந்த காரியம் பொறுப்புல தொட்ட ஜீவா ஒண்ணு இல்ல. கொடு. கொஞ்சம் வலிக்காம தான் ஊசி போட்டு தொலைங்களேன் டாக்டர். சரிங்க. என்னதான் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் அதோட பிறவி குணம் காட்டத்தான் செய்யும். இந்த சனி எங்கேயாவது கொண்டு போய் தொலைச்சு தலை முடிக்கிட்டு. என்னமோ நடக்குதுடா, ஆனா மர்மமா இருக்குதுடா. அந்த துப்புரிக்கு எந்த சீடியாச்சு இருக்கிறானடா? ஏண்டா தூத்துக்குடியில இருந்து மெட்ராஸுக்கு டைரக்டா பிளைட் கூட கிடையாது. இவன் மாத்திரம் எப்படி டெய்லி போட்டு வர்றான்? அண்ணே, நீங்க தான் சிஐடில இருந்தவங்களாச்சுண்ணே. கண்டுபிடிச்சிட மாட்டீங்க? நான் கண்டுபிடிக்கிறத அவன் கண்டுபிடிச்சான்னு எனக்கு ஒன்னும் பயமெல்லாம் கிடையாது. ஆனா அவனை பார்த்தா தான் லேசா வயிறு மாத்திரம் கலக்கிற மாதிரி இருக்கு. கண்டுபிடிச்சிடறேன். நான் தான் சிஐடியில இருந்தேனாச்சே. வளர்த்தவங்களுக்கு நாய் கூட குழந்தைதான்.